नमो राखी शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगदात्री शीतलादेव्यै नमो नमः ऐं क्लौं ऐं वाराह्यै नमः सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमां अस्मत्ताचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां என் குருநாதர் காமாட்சிதாச சுவாமிகள் திருப்பாத கமலம் சரணம். குரு வாழ்க, குருவே துணை. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சின்ன பதிவு. இந்த பதிவில் நாம் எதை பார்க்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு அதிகமாக என்னோட மகளுக்கு நல்ல வரன் கிடைக்கல, மகனுக்கு நல்ல வரன் கிடைக்கல அப்படின்னு நிறைய, எந்த மதமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் இந்த பிரச்சனை பெருசாக போயிட்டே இருக்கு. திருப்தி அடையாத ஒரு நிலைகள் இருக்குது. பணம் இருக்கும், காசு இருக்கும், எல்லாமே இருக்குது. ஆனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையில தேடிட்டே இருக்கும். கேட்டால் நம்மளோட ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கலாம், சர்ப்ப தோஷம் இருக்கலாம், ருது தோஷம் இருக்கலாம், நவக்கிரக தோஷம் இருக்கலாம், மாங்கல்ய தோஷம் இருக்கலாம். ஆக எத்தோ ஒரு தோஷங்கள், கலத்திர தோஷம் கூட இருக்கலாம். ஆக இத்தனை தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷங்களுக்கெல்லாம் தனித்தனியாக பரிகாரம் பண்ணுறது ஒரு முறை. ஆனால் இது எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் இதில் விசேஷமாக நம்ம ஒரே ஒரு பரிகாரம் பண்ணுறதால இத்தனை தோஷங்களையும் நம்ம கடந்து வர முடியும். அந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், சுயவரகல பார்வதி ஹோமம். அதுனே சுவாமி சுயவரகல பார்வதி ஹோமம். அதாவது முன்பொரு காலத்தில் அன்னை பார்வதி தேவி அடைந்தால் சிவபெருமானை கணவனாக அடைய வேண்டும் என்று எண்ணிய எண்ணத்தின் கால் அம்பாள் இடத்துல அதீர அன்பும் அதீர சிவநெறியும் அதிகமான காலத்திலும் அம்பாள் சிவபெருமான் மேலே கொண்ட வைராகியத்தின் பேராலையும் பக்தியின் பேரையும் கண்டு மெய் சிலுத்து போனார் துர்வாச மகரிஷி. அப்பேற்பட்ட துர்வாச மகரிஷி பார்வதி தேவியை அழைச்சி, அம்மா உன் மனம் போலேயே நீ சிவபெருமானை அடையிறதுக்கு எளிமையாக உனக்கு ஒரு மந்திரம் கொடுக்குறேன்னு துர்வாச மகரிஷியால் பார்வதி தேவிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் தான் சுயவரகல பார்வதி மந்திரம். இந்த சுயவரகல பார்வதி மந்திரமானது அம்பாள் பார்வதி இடைவிடாது ஜபித்த ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தின் தன்மை பின்னாட்களிலே சிவபெருமானை பார்வதியிடத்திலே சென்று பார்வதியை கண்டு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வீரியம் வாய்ந்ததாக அமைந்தது. ஆக அந்த மந்திரத்தை திருப்பி 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 உச்சாரணம் செய்யும் போது எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் கூட அதிலிருந்து நிவர்த்தி ஆகும். அப்பேற்பட்ட சுயவரகல பார்வதி ஹோமமானது நம் பீடத்திலே மே மாதம் 2ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதிவிட நடைபெற இருக்கிறது. காலை 10 மணி அளவில் நடக்கிறது. ஆகையாலே யாரெல்லாம் தன்னோட மகனுக்கோ தங்கைக்கோ சகோதரருக்கோ சகோதரிக்கோ திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கு, வரன்கள் வராது இருக்கு, சாமி எல்லாம் முடியல மாதிரி இறங்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, எண்ணற்ற தோஷங்களால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே தவறாமல் கலந்து கொள்ளணும். அவ்வாறு கலந்து கொள்ளணும்னு விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் பீடத்தின் அலைபேசியின் 7010128255 7010128255 இது பீடத்தோட தொலைபேசி. அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு சொல்லலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவும் உங்களோட தகவல்களை அனுப்பிச்சிடலாம். சில சமயங்கள் அது பிஸியாக இருந்தால் கூட என்னோட நம்பர் அனைவருக்குமே இருக்கும். அப்படி இல்லைனாலும் என்னோட 8489945468 இந்த நம்பருக்கு நீங்கள் குறுஞ்செய்தியாவோ இல்லை வாட்ஸ்அப்பு செயலியிலையோ நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களை பதிவு பண்ணிவிட்டு உங்களுக்கு தகவல் சொல்லுவோம். இந்த ஹோமத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோமத்தில் விசேஷமான 108 திரவியங்களும் அஷ்டமங்கலம்னு சொல்லப்படக்கூடிய மங்கள திரவியங்களாலேயும் 8 விதமான மங்கள பொருட்களாலேயும் அதை தொடர்ந்து அனைத்து சௌபாக்கிய திரவியங்களும் கொண்டு ஒரு விசேஷமான சுயவரகல பார்வதி ஹோமமானது நடைபெறும். அது சமயம் கலந்து கொள்ளக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் முன்பதிவு செய்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கென்று தனித்தனியாக கலசம் அமைத்து தனித்தனியாக பூஜைகள் செய்யப்பட்டு அந்த
பூஜையின் இறுதியிலே அவர்களுக்கு அந்த கலச நீரை கலசாபிஷேகம் செய்து அதன் பிறகு ஓமத்திலே விசேஷமான ரக்ஷை பஸ்பம் இதர சௌபாக்கிய ஒரு அற்புதமான அம்பாள் பிரசாதங்கள் அனைத்தும் வழங்கப்படும். ஆக இந்த ஹோமத்திலே யார் கலந்து கொண்டாலும் அவர்களுக்கு நிச்சயமாக அம்பாளின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தாலே திருமணமானது உடனடியாக கைகூடும் என்பது ஐதீகம். இந்த ஹோமம் எந்த தோஷங்கள் இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம், செய்யலாம். இந்த ஹோமத்திற்கென்று விசேஷமான மூலிகைகள் கொண்டு நடைபெறக்கூடிய. ஆக அனைவரும் தவறாமல் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்களுக்கும் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நிச்சயமாக திருமணம் வெகு நாட்களாக நடக்காமல் இருக்கக்கூடிய தள்ளி போகக்கூடிய அனைவருக்கும் இதை நீங்கள் பகிரலாம். இந்த தகவலை நீங்கள் அவர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா நம் அனைவராலும் அன்னதானம் செய்ய முடியுமா என்று தெரியாது. ஆனால் செய்யக்கூடிய இடத்தை சொல்வதாலே நமக்கு அந்த பலன்கள் உண்டு. ஆகையால் நீங்கள் ஒருவருக்கு வாழ்க்கையிலே நிச்சயமாக நல்லது செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அவர்கள் திருமணம் செய்து கொள்வதற்காக உங்களால் முடிந்த எளிய விஷயங்களை செய்தாலே அது பெரிய பலன்கள் தரும். அத்தகையாலே இந்த மாதிரி சிரமத்திற்குள்ளாகி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அரிய பூஜை செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த சுயவரக்கலை பார்வதி ஹோமமானது மிகவும் சிறப்பாக நடக்கும். இது யாருக்கெல்லாம் ரொம்ப விசேஷம் என்றால் திருமணம் ஆகி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகளும் இதில் கலந்து கொள்ளலாம். அதே போன்று ஒரு கணவன் மனை அந்யோன்யம் இல்லாத சூழ்நிலை இருக்கக்கூடிய மட்டுமல்லாமல் திருமண வயதிலே இருந்து வெகு நாட்களாக திருமணம் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள், இந்த காதல் சம்பந்தமான சிரமங்களால் மாட்டிக்கொண்டு சிரமப்படக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருமே இதில் கலந்து கொள்ளலாம். அம்பாளின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் நல்ல வாழ்க்கை துணை அமையும். அமைத்து வைப்பால் அன்னை சுயவர பார்வதி. ஆகையால் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அன்னை பார்வதி மகாவராகின் பரிபூர்ண ஆசீர்வாதத்துடன் விரைவில் உங்கள் அனைவருக்கும் திருமண பாக்கியம் அமைய வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்திக்க செய்து கொள்கிறேன். ஓம் நமோ வராகி.